நீங்கள் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து செத்துவிட்டு போங்கள். A dead lion is better than a living dog. நாயாக A whole lot of work will be turned against the government of India. Be careful என்று எச்சரிக்கை செய்கிறேன். எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ சம அந்தஸ்தோடு சட்டத்தின் அளவு குறிக்கோளோடு வாழ அனுமதிக்கின்ற வரையில்தான் இந்திய சாசன சட்டத்தை மதிப்போம். இல்லை என்றால் தூக்கி போட்டு நிறுப்போம். என்ன ரைட் இருக்குது கேளுங்க. நாங்கெல்லாம் முஸ்லிம்கள். இஸ்லாம் இந்த நாட்டை ஆளும் வரை எங்கள் உயிர் மூச்சு அத்தனையும் அர்ப்பணிக்க தயாரானவர்கள் என்று. யார் நாங்கள்? இனங்கள். மதத்தால் நாங்கள் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள். உங்களை மாதிரி வந்தேரிகள் அல்லடா. நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவோம், இப்படி ஏத்துக்குவோம். நீ யாரா கேட்கறதுக்கு? இடியட். You don't have right. This is my country, my land, my soil. யாரை பார்த்து சொல்லுகிறாய்? பாகிஸ்தானுக்கு போ. இந்தியர்கள் எல்லாம் இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு சொன்னபல் என்று. நீயா ஆரியண்டா? நீ இந்த ஒரு மாத RSS கார தேவடியாவைய போகும்போது மட்டும்தான் தகராறு வருது. ஏன்? சில அதிகாரிகள், பிஜேபியால் மூளைச்சலவைக்கு ஆளான சில அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து இங்கு வந்து இருந்து கொண்டு அவர்கள் எஸ்பிக்களாகவும் கலெக்டர்களாகவும் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் மதக்கலவரமே உற்பத்தி ஆகிறது. திடீர்னு ஒரு பள்ளியாசல் கிட்ட போவான், கொட்டை எடுத்து கல்ல எடுத்து அடிப்பான். அவன் முஸ்லீம் பொறுக்காம 2 அடிப்பான். 2 பேரும் சண்டை வந்துடும். இந்துக்களே, எங்க ரசூல்லாவை மேட போட்டு பேசினீங்கன்னா அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர்னு போட்டு அது எவன் பேசினாலும் சரி எங்க அல்லாஹ்வை ஒரே போடு நாரே தக்பீர் அல்லாஹு. அதுக்காக தூக்கு கிடைக்குன்னா அந்த கைத்தை நான் முத்தமிட தயார். கேட்டுக்கிட்டு சும்மா போக மாட்டவே. கொடுத்த வாழ் எனக்கு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ வெரி மச். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கணும், பொது அமைதி கெடுக்கணும். நாங்க பொட்ட போய் நினைச்சிட்டு இருக்கிறியா? அதுக்கு மேடையை போட்டு தானே வெட்டிக்கிட்டு வந்தோம்னா அறுவாள் எடுத்து 50 பேர் கொண்டு போடுவான். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிறதுக்கு அல்ல பிரதர். எங்க மார்க்கத்துக்கு பேரு இஸ்லாம், சமாதானம், சாந்தி. அத முதல்ல புரிஞ்சுக்கப்பா. நீங்க எங்களையே புரிஞ்சுக்காம ஒரு விரோத மனப்பான்மையோட பார்க்காதீங்க.